இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து 3 மாதம் 6 மாதம் வரை கெடாமல் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. முதல்ல இப்போது நான் ஒரு மாங்காய் ஒரு கப்பு ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் தான் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இதை இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். இல்லை இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாங்காவை. ஊறுகாய்க்கு உப்பு அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இல்லை உப்பு கம்மியாக வேணால் உப்பு கம்மியாக போட்டுங்க. இல்லை அதிகமாக இருந்தால் தான் ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் ஒரு 12 காஞ்ச மிளகாய் இருக்கும், அது போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நல்லா மசியே வராது. லைட்டாக வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது மசியாது. அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுங்க, அடுப்பு ரொம்ப இதுவாகிடும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது, வெந்தயமும் நல்லா சிகப்பாகி வந்துட்டு. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. வெந்தயமும் நல்லா சிகப்பாயிடுச்சு, சீரகமும் நல்லா சிகப்பாயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மசாலாவை நல்லா எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னுட்டு இந்தமாரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு கொடுக்கும், கெடாமையாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் 1/2 கப்பு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிய அரைச்சி நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க லைட்டாக. இது நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா இதுவாகட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மாங்காவை உப்போடு சேர்த்து நல்லா ஊறி வந்துருக்கு. இப்போ நம்ம தாளித்து வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வினிகர் கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நம்ம அதனால் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது வந்து 6 மாதத்துக்கு கெடாமல் இருக்குது வினிகர் ஊற்றி வச்சிட்டோம்னா. அதனால் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் வரை கெடாமல் இருக்கும். இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் சீக்கிரம் கெட்டுடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும்.
இப்போது மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. வேறு எதனா டிஷ்ஷு செய்யணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.